வெக்டாவை பார்க்க நான் போனேன். அந்த நேரம் எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தது. அப்போதான் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது. வெக்டா அழிவுலேருந்து காப்பாற்றப்பட்டவன். என் லைஃபே அப்போ மாறிச்சின்னு நினச்சப்போ வெக்டாக்கு வந்தது ஒன்று தான். அப்போ அந்த முடிவுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் கட்ட முடிஞ்சிது. அப்போது இந்த பீச் ஹார்பர் யாருக்கு சொந்தம்னு ஒருத்தக்கிட்ட கேட்க வந்ததுதான். அப்போ வந்தது தான் நான். வெக்டாவை பற்றி என்னதான் தெரியும் உங்களுக்கு? வெக்டா ஒரு ரெட் ட்ராகன்றானுங்க. பிச்சைக்காரனாக இருந்தவன் இப்போ பணக்காரன் ஆகிட்டான். ஊழல் நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிடுங்க சார், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வெக்டாவை பற்றி பிரச்சனை. வெக்டாக்கும் யாருக்கும் பிரச்சனை வந்ததே இல்லை. ஏன்னா வெக்டா ஒரு ரெட் ட்ராகன். அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிடுவான். என்ன சார் தேவையில்லாத கதைலாம் பேசி நிற்கிறீங்க? எனக்கு தேவை வெக்டா யார், அவ்வளோதான். வெக்டாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே வேணாம். ஏன்னா வெக்டா என்றைக்கும் தனிப்படியாக யோசித்தவன், பயந்ததே இல்லை. அது எப்படி சார்? ஏன்னா அவன் தம்பி உயிரை எடுத்ததே வெக்டா தான். என்னமோ சொல்கிறீங்க போங்க. வெக்டாவை பற்றி இப்போ நீ தப்பாக தான் எடுத்துகிட்ருக்கு. வெக்டா அப்படிப்பட்ட கெட்டவனா நான் அவன்? ஆமாம். இதெல்லாம் நம்ப முடியாது சார். நீங்கள் ஒரு சில நேரத்தில் நல்லவன் கெட்டவன் மாறுவீங்க. நீங்களே வெக்டா கிட்ட அடி வாங்கினவர் தானே. இந்த ஹார்பர் யாருக்கு சொந்தமோ தெரியல. நான் வெக்டா கெட்டவன்றது எனக்கு புரியல. நல்லவன் தான் வெக்டா. அவனை இந்த பணம் கெட்டவன் ஆகிடுச்சு. பணம் இல்லாதவன் நல்லவனாக இருப்பான், பணம் இருக்கிறவன் கெட்டவனாக தான் இருப்பான். ஆனால் உன் தப்பு, நீ பண்ணதான். ஹார்பரில் ஒரு கெட்டவன் மட்டும் இல்லை, நிறைய கெட்டவன் இருக்கான். கெட்டவனுக்கு மேலே கெட்டவனா சார்? சரி, வெக்டாவை பற்றி ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க பாப்போம். தம்பியை கொன்னவர், பட்டத்தை பிடுங்கி வாங்கினவர். ஏன் வெக்டான்ற ஒருத்தர் சாகணும், அப்போ தான் இந்த நாள் உருப்படும். நாட்டை உருப்படணும்னா அதெல்லாமே வெக்டாவோட தப்பு தான். வெக்டா பண்ணதுலேயே முக்கியமான காரியம் ஒன்று தான். அதான் வெக்டாவுக்கு ஒரு அடியாள் இருக்கான். வெக்டாவுக்கு ஒரு அடியாள் பீச் எதிரிலே இருப்பான். அவன் தான் ஆதவ். ஆதவ் எப்பவுமே வெக்டாவோட ஒரு விசுவாசினே சொல்லலாம். எங்கே எது போகணுன்னு தெரிஞ்சால் கூட அவனை தாண்டி போகக்கூடாது. பீச்சில் எத்தனை கப்பல் வருது, எத்தனை கப்பல் போகுது, நம்ம லேண்டில் எத்தனை கார் இறங்குது, எத்தனை கோல்ஸ் உள்ளே இறங்குதுன்றது தான் வெக்டாவோட ஆதவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லவன்றது எவனும் இல்லை. அவன் ஒரு கெட்டவன் சொல்கிறாங்க, நல்லவன்னு சொல்கிறாங்க. நான் யாருன்னு சொல்கிறது? இதான் வெக்டாவோட வீடு. சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய சீக்ரெட் லாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். வெக்டாவை பற்றி தெரிஞ்சிக்கும்.